பவ. அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு நட்சத்திரங்கள். பொதுவாக நம்மளுக்கு 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த நட்சத்திரங்களை எப்படி சிறப்பாக இயக்கி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தருடைய பிறப்பு எடுக்கிறோம், ஜென்ம நட்சத்திரமா ஆயிடுது. இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு தசாபுத்திகளை சந்தித்து கொண்டிருக்குது. இந்த தசாபுத்திகள்லையும் நம்ம அது நல்ல தசாபுத்தியாகவும் இருக்கலாம், ஒரு சாதகம் இல்லாத தசாபுத்தியாகவும் இருக்கலாம். அனைத்து தசாபுத்திகளையும் இந்த நட்சத்திரங்களை சிறப்பாக இயக்கி வாழ்வை எப்படி வளமாக்கி கொள்வது என்பதை தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம். நாங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா, எதை செஞ்சோம் எங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்பவரா நீங்கள், இந்த பதிவு உங்களுக்கான பதிவு. பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அஸ்வினி நட்சத்திரம் இது மேஷ ராசியில் வரக்கூடியது. அஸ்வத் அப்படின்வாங்க. இந்த அஸ்வினி அவ்வளோ ஒரு வேகம் உடையது. இதுக்கு இருக்க வேகம் யாருக்குமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு தன்மை பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அஸ்வினி சூரியனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரம். இது கர்ம நட்சத்திரமும் கூட. இந்த அஸ்வினி மேஷ ராசியில முதன்மை. ஒரு செயலை தொடங்கணும்னா இவங்களை கூட முதல்ல வச்சுக்கணும். இவங்க தான் துவக்கம், காலச்சக்கரத்தின் துவக்க புள்ளி அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் அரசியல்ல கொடிகட்டி பறக்கணும், சூரியன் கேது சாரத்தில் இருந்தாருன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சிறப்பா கொடி நாட்டிடுவாங்க. அவங்க கொடியை திக்கட்டும், எங்களுடைய வெற்றி கொடி பறக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம். என்ன இவங்க கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்ளணும். அதே போல இவங்களுக்கு கீழே இவங்களுடைய இதுல கட்டுப்பட்டு வாழணும்னு நினைப்பாங்க. அவ்வளோ இவங்க ஒரு பொசசிவ் அதிகமாக இருக்கும். அந்த பொசசிவை மட்டும் அவங்க விட்டுட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். இது சூரியனின் தோஷம் பெற்ற நட்சத்திரம். அப்போ இவங்களுக்கு முதல் குழந்தை. இப்போ பொன் குழந்தையாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இல்லை ஒரு குழந்தை பிறப்பில் ஒரு அபாட்டை சந்திக்கக்கூடியவர்கள். அதே போல் அப்பா, மாமனார், இந்த வகையில் இருக்க உறவுகள்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிற பசங்களை கேட்டு பாருங்க, ஐயோ எனக்கு தலைவலியாக எங்கள் அப்பா தாங்க, வீட்டுக்குள்ளே அவர் இருந்தாருன்னா வெளியில் நான் இருக்கிறேங்க, 24 மணி நேரம் எங்கள் அப்பா டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க அப்பா எந்த முடிவை எடுத்தாலும் இவங்க வாழ்க்கையில் இவங்களுக்கு சிறப்பாக செல்லுபடி ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தந்தையை நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா போன பிறவியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மேலதிகாரியாக இருந்து கூட வேலை செய்கிறவங்களை கொஞ்சம் சரியாக கவனிக்காது, ஒரு அப்பாவை கவனிக்காது. அதனால தான் இந்த பிறவியில் அந்த சூரியனுடைய தோஷத்தை பெற்றிருக்கோம். அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அயர், ஒரு மேலதிகாரியோ இல்லை உடன் பணிபுரிவர்களோ நம்மளுக்கு ஒரு சிறப்பாக அமைய மாட்டாங்க. நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்கினாலும் நம்மளுக்கு ஒரு உண்மை விரும்பிகள் அமைவது ரொம்ப சொற்பம் அப்படின்னு சொல்லலாம். இதையெல்லாம் மாற்றி நம்ம கடந்து வரணும். இவங்களுக்கு முதல் குழந்தை ஒரு ஆண் குழந்தையா பிறந்தது அப்படின்னா இவங்க ஒரு பெருமாள் கோயிலில் தத்து கொடுத்து வாங்கிக் கொள்வது ரொம்ப சிறப்பு. அந்த குழந்தையுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஞாயிறு தோறும் ஒரு வயதானவர்களுக்கு உணவு அன்னதானம் அளிப்பது, தினமும் இவங்க காலை மதியம் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆதித்ய இருதயம் கேட்டுக்கொண்டு வருவது இவங்க வாழ்க்கையில் மிக சிறப்பான முன்னேற்றங்களை அளித்துரும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாத பிறப்பு இல்லை எப்பெல்லாம் தோணுதோ இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் செய்கிறாங்களோ இவங்க வாழ்க்கையில் கர்மா குறைந்த நல்ல பலன்களை இவங்க பெற்றுக்கொள்வாங்க. ஏன்னா நிறைய தலைமை பொறுப்பு, ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நிர்வாக பொறுப்பையெல்லாம் வகிக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் இவங்க பல ஒரு ஸ்ட்ரகிள்ஸை சந்திச்சு தான் அந்த இடங்களை பெறுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அஸ்வினி எப்பவும் இதனுடைய அதிபதியே கேது பகவான் தான். எதன் மீதும் பற்று வைக்காதீங்க. பற்று இல்லாமல் ஒரு பிடிப்பு இருக்கும் இல்லையா, ஒரு ஒரு பிடி, அந்த பிடிப்பை மட்டும் தளர்த்துடுங்க. எதுக்கும் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டேன், இந்த நேரத்துக்குள்ளே தான் இதை முடியணும் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியவே முடியாது. அது எத்தனை வருடம் ஆனாலும் முடிவு போட்டுட்ட எஃபர்ட் இது நடக்கும்போது நடத்தி கூட இறைவான்ட்டு நீங்கள் நகர்ந்து வரும்போது உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் வழிபட வேண்டிய சித்தர், இந்த சித்தர் வழிபாடு ஏன் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு அமைப்புலேயே இல்லை அப்படின்னா கூட உங்கள் கர்மாவை குறைத்து, இல்லை உங்களுக்கு பாக்கியங்கள் தடைப்படுது அப்படின்னா கூட இந்த சித்தர்கள் உங்களுக்கு பெற்று கொடுத்துருவாங்க. இந்த சித்தர்கள் என்ன சித்தர் நீங்கள் வழிபடணும் அப்படின்னு கேட்கும்பொழுது உங்களுக்குரிய சித்தர் பார்த்தீங்கன்னா காலங்கிநாதர். அந்த சித்தர் இருக்கக்கூடிய இடம் திருக்கடையூரில் இருக்கிற காலங்கிநாதர். அவருடைய ஜீவசமாதி அங்கே தான் இருக்குது. அவரை வழிபடும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றவங்க நீங்கள்
எந்த நட்சத்திர நாளில் வந்து சிறப்பாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பை வந்து உங்களுக்கு பெற்றுத்தரும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இதை வந்து தொடர்ந்து கடைபிடிங்க. அதே போல் தான தர்மம் நிறைய பண்ணுங்க. நீங்கள் வந்து எலுமிச்சை சாதம் தானம் தரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை கண்கூடாக காணலாம். 12 ராசிகளுக்கும் உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைப்பிடிங்க. உடனே வந்து ஒரு வாரம் கடைப்பிடிச்சிட்டு இல்லை ஒரு 2 மாதம் கடைப்பிடிச்சிட்டு இல்லை ஒரு வருஷம் கடைப்பிடிச்சுலாம் விட்டுறக்கூடாது. தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன். இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு 10 நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மளை வந்து கனெக்டிவிட்டி ஆயிடுவாங்க. அதை கண்கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது தான் அதை ஆத்மபூர்வமாக நீங்கள் உணரும் பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும். இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளோ எளிமையாக கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். அதே போல் தானம், அன்னதானம் இருக்கு இல்லையா, எப்போ அன்னதானம் செய்யும் பொழுதும் நீங்கள் சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து ஒரு சித்திர அன்னங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்சை சாதம், புளி சாதம், தயிர் சாதம், அதே போல சாம்பார் சாதம், ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒன்று சொல்லியிருப்போம். அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்பொழுது ஒரு வாட்டர் பாட்டில், அதே போல் எலுமிச்சங்காய் ஊறுகாய், மேலே வந்து ஒரு 21 ரூபா பணம் வைத்து, அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்கிரன். அந்த சுக்கிரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடியவர். சுக்கிரன் தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்க இயங்கும் சக்தியே சுக்கிரன் தான். அந்த அன்றாட வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும். குடும்ப வாழ்க்கை, நல்ல ரிலேஷன்ஷிப்பு, நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃபு, ஒரு மன மகிழ்வு, மன சந்தோஷம், இதற்கெல்லாம் காரணம் அந்த சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும். ஏன்னா தீப வழிபாடும் அதே போல் இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மா நம்மளை ஆட்கொள்றதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தும் நல்ல தசாபுத்தி இருந்தும் எங்களுக்கு எந்த ஒரு நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கையை நாங்கள் எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மனநிறைவும் தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள். அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய ஸ்வரலக்ஷ்மி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.